எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் சினி அலர்ட் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட அப்டேட்ஸ் தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட அஃபிஷியல் போஸ்டர் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ஆர்ஜே பாலாஜி சார், நயன்தாரா மேம் அண்ட் ஊர்வசி மேம்னு சொல்லி ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூவே நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டாகவும் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த பார்ட் 2வை நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கலன்னு நம்மளுக்கு தெரியும். அதை நம்மளோட சுந்தர் சி சார் தான் இயக்கிட்டு வராருன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஆவனி சினிமாக்ஸ் அண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீமே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே பார்த்திங்கன்னா 100 கோடின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் இதில் ஏன்னா அவ்வளோ பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ இந்த படத்துக்காக நடிச்சிருக்காங்க. ரெஜினா கசாண்ட்ரா அண்ட் இனியா, கேஜிஎஃப் 2ஓட வில்லன் அண்ட் ஊர்வசி மேம், மைனா அண்ட் நிறைய சின்ன திரை ஆக்டரும் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு சார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூவே நடிச்சிருக்காங்க. சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி எல்லோரும் கேக் வெட்டுறாங்க. அண்ட் இதில் ஸ்னேகா மேமும் இணைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் மேம் தான் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் எல்லாருக்கும் இருக்க பெரிய டவுட் வந்து இதில் மீனா மேம் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ரூமர்ஸ் போச்சு. அண்ட் படத்தோட பூஜா ஷூட்டிங்லேயும் நயன்தாரா மேம்க்கும் மீனா மேம்க்கும் பெரிய கிளாஷ் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ரூமர்ஸ் பரவிட்டு வந்துச்சு. ஸோ நயன்தாரா மேம் மேலேயும் நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு வந்துச்சு. ஷூட்டிங் லேட்டாக வராங்க, இந்த சீன் மாற்ற சொல்கிறாங்க, அந்த சீன் மாற்ற சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம குஷ்பு மேம் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு நயன்தாரா மேமும் எடுத்து ரிப்ளே ஸ்டேட்டஸ் போட்டுருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. மேபி மீனா மேம்க்கு பதிலாக ஸ்னேகா மேம் ரீப்ளேஸ்னும் நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு வருது. பட் இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே யாருமே சொல்லலை. நேற்று நடந்த கிளிப்பிங்ஸில் கூட மீனா மேம் இருக்க மாதிரி எதுலையுமே காட்டல. மேபி அவங்க வந்து படத்தை விட்டு போயிருக்கலாம், ஆர் மேபி சின்ன ஒரு கேமியோ பண்ணியிருக்கலாம். இந்த படத்தை அஃபிஷியலாக வந்து நம்ம சம்மர் 2026க்கு ரிலீஸ் பண்ணுறதா பேசிட்டு வராங்க. இந்த படத்தோட கருத்தை நீங்கள் என்ன சொல்லணுமோ கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.